ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த உண்மை இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் குடும்பம் ஒன்று சேருதா இல்லை இன்னும் கலவரமாகுதா அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி இந்த சைடு கோமதி அவங்க மருமக எல்லாருமே இந்த சைடு கிளம்புறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கதிர், ராஜி அப்பாவும் அந்த சைடு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு எல்லோரும் வராங்க. காலையில் ரீச் ஆகிறதுக்கு எல்லோரும் வந்துட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு கோமதி தான் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிறப்போ என்னங்க என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நேற்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குறாங்க. உடனே பாண்டியன், எல்லாம் உன் புள்ள பண்ண வேலை தான், உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு எங்கே போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக சக்திவேல் வராரு. அவரும் அவர் பங்குக்கு பயங்கரமாக கத்துறாரு. என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க, நீ என் பிள்ளையே சொல்ல வர, உன் பிள்ளை எங்கள் அண்ணனை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, அவங்க உனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, எனக்கும் தான் அண்ணன், அவன் என் பிள்ளை கடத்துகிற வேலைலாம் பண்ண மாட்டான், உன் பிள்ளை தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சண்டை போடுறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் கதிருக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது, அவன் தாய்மாமனை அவன் கூட்டிகிட்டு போயிருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சண்டை போடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கப்போ அந்த இடத்துல சுரேஷும் மதியும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. மதி சொல்கிறாங்க, என்னங்க அமைதியாக இருக்கீங்க, நம்ம என்ன அமைதியாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், இங்கே வந்துட்டோம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை பேசணும்ல, நம்ம கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணணும்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மதியும் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன அதிசயமோ தெரியல, சுரேஷ் இந்த வாட்டி மதி பேச்சை கேட்டிருக்காங்க. நீங்களும் அதை நோட் பண்ணிங்களா? அப்புறம் இப்படியே கலவரமாக போயிட்டு இருந்த அந்த வீட்டில் சடனாக கதிரும் வராரு. கதிர் அவங்க ராஜியோட அப்பாவை கூட்டிகிட்டு காரில் வராரு. கதிர் இறங்கின உடனே சக்திவேல் கதிர் சட்டையை பிடிச்சிட்டு பலார்னு வரைகிறாரு. பயங்கர சண்டை நடக்குது. எங்கடா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போடுறாரு. உடனே கதிர் அவங்கள தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கார் கதவை போய் திறக்கிறாரு. ராஜியோட அப்பா முத்துவேலை பொறுமையாக வண்டியிலேருந்து இறக்குறாரு. இறங்கினோடனே அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் தாங்கி இறங்குறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம், என்னடா பண்ண எங்கள் அண்ணனோட கிட்னியை திருடிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவர் நல்லா தானே போனார், நீ தான் கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ணிட்ட, என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கோமதியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. பாண்டியனும் எல்லாருமே கேட்குறாங்க மாற்றி. இந்த இடத்துல கதிரை அடிக்கும்பொழுது கதிரோட அண்ணனுங்க தடுக்கிறாங்க. என் தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான், முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே முத்துவேலோட அம்மா எல்லாருமே பேசுகிறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்போம் அப்படின்ட்டு. ஆனால் யார் பேச்சையுமே சக்திவேல் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு கத்துறாரு, பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஊரே அந்த இடத்துல எல்லாருமே ஒன்று கூடி எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. இந்த சண்டை போயிட்டுருக்கப்போவே கரெக்டாக சுரேஷ் மதி சொன்ன பேச்சை கேட்டுட்டு, சரி நம்ம பங்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்போம், அட்லீஸ்ட் அந்த சண்டையை சமாதானமாச்சு படுத்துவோம் அப்படின்னு நினச்சி அவர் அந்த இடத்துக்கு வெளில வராரு. அவர் வெளியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய ஷாக்கு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அவர் அந்த இடத்துல கதிரை எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக பார்த்ததுமே, என்ன கதிர் இங்கே இருக்கிறாரு, இவரை நம்ம சென்னையில் பார்த்தோமே, இவர் தானே அன்றைக்கி இந்த மாதிரி இஷ்யூலாம் சொன்னார், அவங்க மாமனாருக்கு கேன்சர்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம் இது கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தெரியல. உடனே அவர் யோசிக்கிறாரு. அவர் தான் போலீஸாச்சு, நல்லாவே யோசிப்பார் இல்லையா. என்ன பண்ணார், அந்த மூமெண்ட்டுக்கு உடனே பாண்டியனை மட்டும் உள்ளே தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா மற்ற யார்கிட்ட சொன்னாலுமே அந்த விஷயம் எப்படி போகும்னு தெரியாததுனால அவர் பாண்டியனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எப்போயுமே எந்த விஷயமே பாண்டியனுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வராது, குடும்பத்துக்கு தான் தெரிய வரும். எல்லாருமே விஷயத்த பாண்டியன்கிட்ட மறைக்க தான் செய்வாங்க, கடைசியாக தான் பாண்டியனுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த வாட்டி இங்கே என்ன அதிசயம் அப்படின்னா, சுரேஷ் மூலமாக விஷயம் ஃபஸ்ட்டு பாண்டியனுக்கு தான் தெரியுது, மற்ற யாருக்குமே தெரிய மாட்டுது. இன்ஃபேக்ட் நம்ம மீனாக்கு கூட தெரிய மாட்டுது. ஏன்னா எப்பயுமே மீனாக்கு தான் அந்த விஷயத்த தெரியும். சுரேஷ் உள்ள கூப்பிட்டு பாண்டியன் கிட்ட அவர் உங்கள் புள்ள தானே, எனக்கு அவரை தெரியும், நான் சென்னையில் அவரை பார்த்துருக்கேன், என்ன தம்பி சொல்கிறீங்க, சரி நீங்கள் பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், இருங்க நான் முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரப்படுறாரு. உடனே சுரேஷ், இருங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இங்கே மற்றவங்க கிட்ட சொன்னால் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க எமோஷ்னல் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, நான் ஒரு போலீஸ்காரன், எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல மதியுமே கூட நிற்கிறாங்க. மதியுமே சுரேஷை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. ஆமாம், நான் கதிரை சென்னையில் பார்த்துருக்கேன், அவர் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நான் பார்க்கும்பொழுது அவர் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி அவங்க மாமாவுக்கு சர்ஜரி அன்னைக்கு தான் பண்ணியிருந்ததாகவும் சொன்னார்,
ஸோ அவர் வந்து யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு, அதனால தான் அவர் அந்த இடத்துல மறைக்கிறாரு. நம்மளும் ஏன் அதை தெரியப்படுத்தணும்? ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அந்த சண்டையை நிறுத்தி கூட்டிகிட்டு வந்துடுங்க, விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாரு. உடனே பாண்டியன் அது எப்படி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை அவர் வந்துட்டு அப்புறம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்துட்டு ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும், அதனால் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியனுக்கு ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்னொரு இடத்துல வந்துட்டு ப்ரௌடாகவும் இருக்குது, தான் பையன் இவ்வளோ நல்லவனா அப்படின்னு நினச்சி அவருக்கு மேலே ப்ரௌடாகவும் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தோன்னே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, கதிர் அடிக்கிற அளவுக்கு சண்டை போடுறாங்க. பாண்டியன் வந்து ஒரே கற்று தான் கத்துனாரு. கத்திட்டு, என்ன பிரச்சனை, உங்கள் அண்ணன் வந்துட்டார்ல, உனக்கு உங்கள் அண்ணன் தானே தேவை, உடம்பு சரியில்லாதவரை உள்ளே வந்தால் கூட்டிகிட்டு போய் நீ உடம்பை பார்க்கணும், அதை விட்டுட்டு நீ என் பிள்ளைகிட்ட சண்டைக்கு நிற்கிறேன்னா அப்போ உனக்கு உங்கள் அண்ணன் முக்கியம் கிடையாது, என் பிள்ளை எப்படியாச்சும் சண்டை வலிக்கணும் தானே பார்த்துட்ருக்க, நீ எங்கே வேணால் போய்க்கோ, ஆனால் முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, என் வீட்டுக்கு சண்டைக்கு வராத, என் பிள்ளைகிட்ட சண்டைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கதிரை கூட்டிகிட்டு போயிடுறாரு, குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே வந்துட்டு சக்திவேலுமே வந்துட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முத்துவேல் வந்துட்டு எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி சக்திவேல் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு, இல்லைண்ணே உங்களை காணோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன், நீங்கள் உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு முத்துவேல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே பயப்படுவீங்க, அதுவும் நீ ரொம்ப பயப்படுவேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சக்திவேலோட பையனும் வந்துட்டு, என்ன பெரியப்பா என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, கதிரை நம்புறீங்க என்ன நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நான் யாருக்கிட்டேயுமே சொல்லல, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது அவன் பார்த்துட்டான், அதனால எனக்கு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவனை வந்து நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், அதனால எனக்கு கூட ரொம்ப ஒத்தாசையாக தான் இருந்தான், நீங்கள் யாரும் கதிர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்புறம் கேட்குறாங்க, உங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கூட வந்துட்டு முத்துவேல் வந்துட்டு எனக்கு கேன்சர் அப்படின்றத சொல்லவே இல்லை அவர், எனக்கு வந்துட்டு குடல் இறக்கம் ஒரு சின்ன கட்டி, அதை தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால யாரும் பெருசாக பயப்படலை, இருந்தாலுமே வந்துட்டு உடம்ப பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளே கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சிடுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த சைடு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு சுரேஷும் மதி நீங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாரு. பாண்டியன் வந்து கதிர்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் எல்லாருமே பேசும்பொழுது, ஏன் கதிர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ராஜி கேட்கும்பொழுது, இல்லை ராஜி நீ பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் சென்னையில் தானே இருந்தேன், நான் பார்த்துருப்பேன்ல எங்கள் அப்பாவை, இல்லை உன்னோட எக்ஸாம் வந்து அஃபெக்ட் ஆகும், அது எதுவும் ஆகக்கூடாது, அம்மாவும் பயப்படுவாங்க, அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, இதை விட்டுடலாமே இதோட அப்படின்னு சொல்லி கதிரும் சொல்லுவார். சரி எல்லாருமே அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சுரேஷும் மதியம் போய் ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ கதிர் வந்துட்டு சுரேஷை போய் பார்ப்பாரு. கதிருக்குமே அந்த இடத்துல ஷாக் தான், ஐயோ இவருக்கு எல்லாமே தெரியுமே, இவர் எதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எந்த விஷயத்தையுமே வந்து வீட்டில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோன்னே சுரேஷ் சொல்கிறாரு, சாரி பிரதர், நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னோடனே கதிர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். ஐயோ அப்படின்ட்டு, இல்லை உங்கள் அப்பா யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், அப்படி சொல்லியிருந்தா தான் வெளியில் சண்டையிலேயே சொல்லியிருப்பாரு, அவர் சொல்ல மாட்டார், அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், சரி பிரதர் வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தயங்கி போயிட்டார். அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றாங்க. சுரேஷ்மே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஓகே நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, என்னப்பா ஒரு விருந்து கூட வைக்கல, நாங்கள் வந்துட்டு உங்களை பார்த்துக்கலான்னு நினச்சோம், நீ என்ன அவசரமாக கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு நாள் இருந்துட்டு போகலான்னு தான் வந்தோம், ஆனால் வேலை விஷயமா ஃபோன் வந்துருச்சு, அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்புறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்னாச்சு, கோமதியும் ராஜியும் வந்துட்டு 2 பேருமே அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே, போய் பார்த்துட்டு வரலாம் அத்தை அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. கோமதியும் ஆமாம் எங்கள் அண்ணனையும் எனக்கும் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம், ஆனால் அந்த வீட்டுக்கு போனால் எதனா பிரச்சனை வருமா தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன இடத்துல போயிட்டு அவங்க அண்ணனை வந்துட்டு நல்லபடியாக நல்லா விசாரிக்கிறாங்க. அங்கே எதுவும் பிரச்சனையும் நடக்கலை. இது மாதிரி விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எதர்ச்சியாக ஏதோ ஒரு இடத்துல வந்து தனியாக வந்துட்டு முத்துவேலை பாண்டியன் பார்க்குறப்போ உங்கள் உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் பயப்படாதீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நான் எந்த ஜென்மத்துலேயும் யாருக்கும் என்னமோ பாவம் பண்ணியிருக்கேன், அதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்பிக்கையாக பேசுகிறாரு.
சரியான சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நடக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி தடுமாறி விழுறாரு. பாண்டியன் வந்துட்டு அவரை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு. இது பார்க்கவே வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அழகு ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா மதி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வழக்கம் போல் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களோட சம்பளத்தில் வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாதியை வந்து இந்த வீட்டுக்கு கையில் வச்சுருப்பாங்க. பட் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் ஆகும். அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். நீங்களும் நான் நினச்ச மாதிரியே ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.